ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த எபிசோட என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்ஸ். லாஸ்ட் எபிசோட் டாஸ்கோட ஆன்சர் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which data type is used to store multiple unique items in Python? பைத்தான்ல மல்டிபிள் யூனிக் ஐட்டம்ஸ் எந்த டேட்டா டைப் ஸ்டோர் பண்றனா செட். ஸோ ஆப்ஷன் இஸ் சி. நெக்ஸ்ட், which are the following statements about Python set is true? இங்க இருக்க ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ல செட் மெயின்டைன் இன்சர்ஷன் ஆர்டர். ஸோ இந்த ஆன்சர் தான் கரெக்ட். ஆப்ஷன் இஸ் பி. நெக்ஸ்ட், what will be the output of the following code? A equal to 1, 2, 3, 4, B equal to 3, 4, 5, 6. Print A and B. So இந்த இதுல எந்த அவுட்புட் வரும்னா ஆப்ஷன் இஸ் C, 5, 6. Next, which operator is used to find the union of two sets? ரெண்டு செட்ல யூனியன் எந்த ஆபரேட்டர் வச்சு யூஸ் பண்றனா ஆப்ஷன் இஸ் B, பைப் சிம்பிள். நெக்ஸ்ட், which method is used to add an element to a set? செட்ல எந்த மெத்தட் யூஸ் பண்ணி எலிமெண்ட் ஆட் பண்றனா ஆப்ஷன் இஸ் C, add element. Functions. A function is a block of code that perform a specific task. It runs only when it's called. ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம பிளாக் ஆஃப் கோட் ரைட் பண்ணிருப்போம். அது எப்போ ரன் ஆகும்னா ஒன்ஸ் நம்ம ஃபங்க்ஷனே வச்சு கால் பண்றப்ப தான் இது ரன் ஆகும். நெக்ஸ்ட், why யூஸ் ஃபங்க்ஷன்ஸ்? ஃபங்க்ஷனை நம்ம ஏன் யூஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கோட் ரீயூஸ். நம்ம செட் ஆஃப் கோட் ஃபங்க்ஷனுக்குள்ள டைப் பண்றதுனால நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணா போதும். ஸோ கோட் ரீயூஸ். நெக்ஸ்ட், பெட்டர் ரீடபிலிட்டி. ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம செட் ஆஃப் கோட் ரைட் பண்றதுனால ரீட் பண்றதுக்காகவும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், ஈஸி டீபக்கிங். டீபக்கிங்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகவும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், சேவ்ஸ் டைம். நம்ம செட் ஆஃப் கோட் ஃபங்க்ஷனுக்குள்ள டைப் பண்றதுனால நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணா போதும். ஸோ இட் சேவ்ஸ் டைம். சின்டாக்ஸ். டெஃப் ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் நேம் ஓப்பன் பேரன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் தென் கோலன். ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணா நம்ம டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். டெஃப் அது பக்கத்துல வந்து ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் வந்து டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று பில்ட்-இன் ஃபங்க்ஷன் நேமா இருக்கலாம், இல்லை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நேமா இருக்கலாம். அண்ட் தென் பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ் வந்து ஆப்ஷனல், நம்ம கொடுக்காம இருக்கலாம். பேராமீட்டர்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் கேளுடா. இப்போ நம்ம வேல்யூ வேரியபிள் அசைன் பண்றோமா, அதே ஃபங்க்ஷன் அசைன் பண்ணா நம்ம பேராமீட்டர்ஸா அசைன் பண்ணுவோம். லைக் இப்போ வேரியபிள் இங்க வந்து ஆக்ட் அஸ் பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் கோலனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 4 ஸ்பேஸ் தள்ளி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன். இப்போ சம்திங் அடிஷன் ஆபரேஷன் இல்ல மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன் யூஸ் பண்றேன்னா எனக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்றதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், டெஃப் ஆட் ஆஃப் a, b கோலன் ரிட்டர்ன் a plus b print add of 5, 3. ஸோ ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணா எனக்கு டெஃப் கீவேர்ட் தேவை. டெஃப் நெக்ஸ்ட் பக்கத்தில் ஆட் இருக்கு. ஆட் வந்து யூஸ்டா நான் கொடுக்குற ஃபங்க்ஷன் நேம். நெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸ்ல a, b இதுக்கு வந்து நான் வேல்யூ தரணும். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், ரிட்டர்ன் a plus b. ஏவையும் பியும் பிளஸ் பண்ணி எனக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஆட் ஆஃப் 5, 3. ஸோ நான் ஃபங்க்ஷன் ரன் பண்ணா நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஃபங்க்ஷனோட நேம் ஆட் 5, 3. ஸோ 5 வந்து ஏக்கும் b வந்து 3க்கு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ள வரும் 5 + 3 8. அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அவுட்புட் இஸ் 8. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் நாமளா கிரியேட் பண்ற ஃபங்க்ஷன் நேம் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா பைத்தான்ல இன்பில்ட்டா இருக்கிறது பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாம்டா ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனுக்கு நேம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன். ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன்னா a function call itself. ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்றது ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். சின்டாக்ஸ், டெஃப் ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் நேம் parenthesis கோலன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனோட கீவேர்ட் தேவை டெஃப். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் யூசரா நான் கொடுக்குற ஃபங்க்ஷன் நேம் அண்ட் தென் parenthesis கோலன் அண்ட் தென் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், டெஃப் ஷோ parenthesis கோலன் பிரிண்ட் ஹலோ வெல்கம். இது டெஃப்ன்றது கீவேர்ட், ஷோன்றது யூசரா நான் கொடுக்குற ஃபங்க்ஷன் நேம் அண்ட் தென் எம்டி parenthesis கோலன் பிரிண்ட் ஹலோ வெல்கம். இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணா எனக்கு ஹலோ வெல்கம் என்ற பிரிண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். எப்படி நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும்னா through function name show. The output is hello welcome. Next, function with the parameters. Def multiply of a, b colon return a multiply b result equal to multiply of 6, 2 print result. இதுல def ன்றது keyword, multiply ன்றது user நான் கொடுக்கிற function name, a, b ன்றது parameters, then colon return a multiply b. ஏவையும் b multiply பண்ணி எனக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். result equal to multiply of 6, 2. result இருந்து வேரியபிள், மல்டிப்ளைன்றது நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். 6, 2ன்றது வேல்யூ. ஸோ ஏக்கு 6ம் பிக்கு 2 எடுத்துக்கும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு 12ன்ற வேல்யூ எனக்கு ரிசல்ட் ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் நான் ரிசல்ட் கொடுத்தேன்னா எனக்கு 12ன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் செகண்ட், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். தேர் ஆர் ஆல்ரெடி அவைலபிள் இன் பைத்தான். ஸோ பைத்தான்லேயே டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பிரிண்ட், டிஸ்பிளே அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லென் ஃபங்க்ஷன், லென்த் ரிட்டர்ன் பண்றதுக்காக நம்ம லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டைப் ஃபங்க்ஷன் ஷோஸ் டேட்டா டைப் ஆஃப் 10. ஸோ 10ன்றது இன்டிஜர் வேல்யூ
அதை என்ன டைப்னு செக் பண்ணுறதுக்காக டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் லார்ஜஸ்ட் வேல்யூ. லார்ஜஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நான் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸ்மாலஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நான் மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சம் ஆட் வேல்யூஸ். வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்காக நான் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்புட் ஃபங்க்ஷன். யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக நான் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.